அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கும்பராசி காரத்துவங்கள் மற்றும் பாவ பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இதன் பாகை 300 முதல் 330 வரை உள்ளது. இது ஒரு காற்று ராசி. ராசி ஒத்தப்பட ராசி, ஆண் ராசி. இதன் அதிபதி சனி பகவான். கலசம் ஏந்திய பானையின் வடிவத்தை உடைய ராசி. இந்த ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் 1, 3, 4 பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களும் இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் அன்பானவங்க, கருணை, இரக்கம், பிறருக்கு உதவும் தன்மை, மனித மனம் போன்றவற்றை கொண்டவங்க, உள்ளுணர்வு மிக்கவங்க. அவன் முகத்தை பார்த்து அவங்களை எடை போட்டு விடுவாங்க. புத்திசாலித்தனம் மிக்கவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு மிக்கவங்க, அதிக நுட்பம் அவங்கள்ட்ட நண்பர்களுடன் அன்பாக இருப்பாங்க. சுத்தம், சுகாதாரம் இதில் ரொம்ப கவனிப்பாக இருப்பாங்க. ராசி பங்குனி, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் நன்மையை தரும். சனி, புதன் போன்ற கிழமைகள் நன்மையை தரா. அதாவது பொதுவான காரகத்துவங்கள்: காற்று ராசி, பிரபஞ்ச ராசி, காலபைரவர், யமதர்மன் ராசி, கும்பகர்ணன் ராசி, நாதஸ்வரம், புல்லாங்குழல், வீணை, தவிழு, மணியோசை, லாபஸ்தானம், மூத்த சகோதரன், நண்பர்கள், கோயில், கோபுரம், ஆராய்ச்சி மிகுந்தது, ஏற்ற இறக்கம் இருக்கும், அடுத்தவங்கள்ட்ட கடன் ஏற்றுக்கொள்ளு ராசி, நம்பி மோசம் போதல், ஏமாளியாக இருக்கிறது, குடுகுடுப்பு, சாட்டை, விசுவாசமானது, உண்ட வீட்டிற்கு துரோகம் செய்யாமல் இருக்கிறது, ஜாமீன் போடக்கூடாது, ரேடியோ டிவி நிலையங்கள், கருங்கல் ஓடு, செக்கு ஆயில் மில்லு, கொசு வலை, மீன் வலை, கோழி வலை, கதவு ஜன்னல், பாலைவனம், தண்டுவடம், கூன் விழுதல், எலிகுண்டு, மிக்சி, பிரிட்ஜி, கிரைண்டரு, சிங்கம், குதிரை, ஒட்டகம், எலி, முழங்கால், கணுக்கால். அடுத்தது உணவுப் பொருள்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது சமையல் எண்ணெய், பேரிச்சம்பழம். அடுத்தது இடங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது நீர் சேமிப்பு தொட்டி, பாத்திரங்கள் உள்ள கிடங்கு, இருட்டு பகுதிகள், ரகசியமான இடங்கள், குகைகள், குயவர் குடியிருப்பு பகுதிகள், தொழிற்சாலை உள்ள இடங்கள். அடுத்தது தொழில்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆசிரியர், ஜோதிடர், கிராம நிர்வாகம், ஆராய்ச்சித்துறை, விமானத்துறை, ஆகாய தொடர்பு துறை, உளவுத்துறை, தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை, சுரங்க தொழில். இதெல்லாம் இவங்களுடைய தொழிலாக இருக்குங்க. அடுத்தது நோய்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது கால்வலி, கணுக்கால் வீக்கம். பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மெல்லிய மாநிற உடல், கவர்ச்சியான தோற்றம், உயரமானவங்களாக இருப்பாங்க, அழகான கண்கள் உடையவங்களாக இருப்பாங்க. அடுத்தது சிறப்பான குணங்கள்: உண்மையானவங்க, அறிவாற்றல் நிரம்பியவங்க, கருணை, இரக்கம், தாராளமான மனப்பான்மை உடையவங்க, பிறருக்கு உதவும் மனப்பான்மை, கடின உழைப்பாளிகள், ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க, புன்னகையுடன் இருப்பாங்க. அடுத்தது மாற்றி கொள்ள வேண்டிய குணங்கள்: சுயநலம், பிடிவாதம், தெனாவுட்டு, காரணம் இல்லாமல் சண்டை போடுவாங்க, உணர்வுகளை தூண்டினால் மனக்குழப்பம் அடைவாங்க. கும்பராசியுடைய பொதுவான பாவ பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1ஆம் பாவம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்பொழுது குள்ளமாகவும் ஒல்லியான தோற்றம் நபராக இருப்பாங்க, ரகசியம் காக்கக்கூடியவங்க, உறுதியான கொள்கைகளை உடையவங்க, பொறுமைசாலிங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பாங்க, இயல், இசை, நாடகம் போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவங்க, எதிர்காலத்தில் மனதை உள்ளதை முன்கூட்டியே அறியும் ஆவல் உடையவங்க, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், பிறரை எடை போடுவதில் இவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம்.
சாமர்த்தியசாலிகள் தெரிந்த விஷயங்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையேனும் காணாமல் போய்விடுவாங்க. வீண் வம்பு வழக்கு போக மாட்டாங்க. நியாயமானவங்க. கேலி கிண்டல் இவற்றை பொறுத்து கொள்ள மாட்டாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவங்க. கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது 2ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, அவசரம் அல்லது உரத்த குரலில் பேசக்கூடியவங்க. ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவங்க. இவங்கள்ட்ட சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தை விட்டு சிறு வயதிலேயே பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். தக்க வயதில் திருமணம் நடக்கும். சிலருக்கு சிறு வயதிலேயே நடக்கும். திருமணத்துக்கு பின் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். கையில் பணம் தங்காது. பணத்தை பிறருக்கு கொடுத்து விட்டு தேவையான தருணத்தில் பெற முடியாமல் தவித்து கொண்டே இருப்பாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது 3ஆம் பாவம். இளைய சகோதரங்கள் இருக்காது. வாதாடுவது திறமையானவங்க. உடல் உழைப்பு குறைவு. எந்த ஒரு காரியமும் எளிதாக முடியாது. ஆனால் முடியாத காரியத்தை முயற்சி செய்து வெற்றி பெறுவாங்க. மாமனார் பகை இருக்கா. வாகன யோகம் உண்டு. பரிசு வாங்கும் யோகம் உண்டு. கவிதை கட்டுரை ஈடுபாடு அதிகம். அடுத்தது 4ஆம் பாவம். அதை பற்றி பார்க்கும்பொழுது கருத்து வேறுபாடு அனைவரிடமும் உண்டு. ஆடம்பர வசதிகளை விரும்ப மாட்டான். ஆனால் தானாக வந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. வயது உயர உயர வசதி மேலும் மேலும் வளரும். துன்பத்தை தாங்கி கொள்ள மாட்டாங்க. 40 வயசுக்கு மேலே உறவினர்களும் செல்வாக்குடன் வாழ்ந்து புகழை அடையக்கூடியவங்க. சுயமுயற்சியால் வீடு வாகனம் சொத்து உண்டு. சட்டம் மருத்துவம் கலை இலக்கியம் சார்ந்த படிப்பு உண்டு. ஒரு சிலர் அரசு பணி உண்டு. எந்த துறையாக இருந்தாலும் அத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பாங்க. பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் நிலைக்கு உயரக்கூடியவங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது 5ஆம் பாவம். 2 குழந்தைக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குழந்தைக்கு ஆயுள் கண்டம் விபத்துலாம் இருக்கும். குழந்தைக்காக ஒரு நாளாவது காவல்துறை போக வேண்டியது இருக்கும். குழந்தைக்கு உயிர் சொத்து உண்டு. 2 சொத்தாக இருக்கும். உயர்கல்வி உண்டு. 2 குலதெய்வ வழிபாட்டில் தடை இருக்கும். ஆண் பெண் 2ம் சேர்ந்த குலதெய்வம் உண்டு. திட்டம் தீட்டுறதெல்லாம் வல்லவங்க. அதை நிறைவேற்றுறதுலேயும் கடும் முயற்சி இருக்கும். தாய்மாமனுக்கு கண்டம் உண்டு. உயிர் சொத்து உண்டு. தாய்மாமனுக்கு மன வாழ்வில் பிரச்சனை உண்டு. காதல் தோல்வி உண்டு. குழந்தை வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் படிக்கும். ஆரம்பத்தில் ஓரிடத்தில் வேலை செய்ய முடியாது. அடுத்தது 6ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உத்தியோகம் உண்டு. அடிக்கடி இடமாற்றம் உண்டு. டாஸ்மார்க்கு இரத்த பரிசோதனை நிலையம் பால் பண்ணை ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களில் தொழிலெலாம் உங்களுக்கு அமையலாம். அரசு வேலைகளில் ஆசிரியர் படி உங்களை தேடி வரும். அடுத்தது ஜோதிடத்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பழக்கடை நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம்லாம் உங்களுக்கு அமையலாம். அறிவியல் சார்ந்த தொழில்கள் நல்ல பலனை தரும். ரயில்வேயில் வேலை கிடைக்கும். கடன் உண்டு. தாயை பற்றி கவலைப்படுதல் எதிரியை பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும். நேரமும் விருப்பமும் உங்களுக்கு கூடவே வரும். இனிப்பு உண்பதை குறைக்கணும். கடனை அடைத்து விடுவாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 7ஆம் பாவம். மனைவி ஆதிக்க குணம் உடையவராக இருப்பாங்க. குடும்ப பெருமை பற்றி அதிகம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. மனைவிக்கு சொத்து உண்டு. அதில் பிரச்சனையும் உண்டு. குடும்ப வாழ்வில் ஒரு சில குறைபாடு உண்டு. வாழ்க்கை துணையை அதிக கற்பனை வளம் உடையவராக இருப்பாங்க. அரசு துறை சார்ந்த நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. 2வது குழந்தை பிரபலமடையும். வாடிக்கையாளர்களை அரசியல்வாதிகள் போல் நிரந்தரமாக இருப்பாங்க. புதியவர்கள் அமைவது ரொம்ப சிரமமாக இருக்கும். அடுத்தது 8ஆம் பாவம். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜாதகருக்கு நீண்ட நோய் இருக்கும். அது நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம். வளர்ச்சி குறைபாடு உண்டு. மாமன் வகையில் கண்டம் உண்டு. அதிக செலவு செய்தல். அடிக்கடி உயிர் பயம் இருக்கும். பூர்வீக சொத்து உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்தது 9ஆம் பாவம். அதை பற்றி பார்க்க போகிறோம். தந்தைக்கும் இவருக்கும் ஒத்து போகாது. தீய பழக்கம் உண்டு. விபத்து கண்டம் உண்டு. தந்தை போராடி முன்னேற்றக்கூடிய நபர். தந்தைக்கு புகழ் உண்டு. அத்தை மனவாழ்வு திருப்தி இல்லை. தந்தைக்கு வழக்கு அதில் வெற்றியும் உண்டு. ஆன்மீக பயணங்கள் உண்டு. பல இடங்களுக்கு சென்று வர விருப்பம் உண்டு. ஓவியம் படம் வரைவதில் வல்லவங்க.
அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது 10ஆம் பாவம். வட்டி கடை, நகை வியாபாரம், வங்கி சார்ந்த தொழில் அமையலாம். ஆட்சியர், மேலாளர் போன்ற பொறுப்பான உத்தியோகம் உண்டு. நீதித்துறைகளில் தொழில் அமையலாம். இராணுவம், போலீஸு, தீயணைப்புத்துறை, மருத்துவம், ஆசிரியர் போன்ற தொழில்களும் அமையும். படகு, கப்பல், மின்சாரத்துறை, ரயில்வே, விமானம் போன்றவற்றில் தொழில் அமையலாம். ஜோதிடத்தில் ஆர்வம் உண்டு. தந்தை வழி உறவுகளை பிரிந்து வாழ நேரிடும். அடுத்தது வந்து 11ஆம் பாவம். அதை பற்றி பார்க்க போகிறோம். மூத்த சகோதர ஆதரவு உண்டு. வெளிமாநிலத்தில் தொடர்பு உண்டு. மூத்த சகோதர வழிவில் பிரச்சனை உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நல்ல நண்பர்களாக அமைவாங்க. ரகசியம் காக்கிறதுல வல்லவங்க அவங்க. அடுத்தது வந்து 12ஆம் பாவம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். காலதாமதமாக கூடியவங்க. இரவில் சுற்றுவது இவங்களுக்கு பிடிக்கும். சுற்றுலா செல்வதில் விருப்பம் உடையவங்க. நீண்ட தூர பயணங்களில் ஈடுபாடு உள்ளவங்க. கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகளுக்கு அதிக தேவை இருக்கும். போராடி தான் போக வேண்டியது இருக்கும். அடுத்தபடியாக கும்பராசியில் நவகிரகங்கள் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கேது நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள். பொருளாதாரத்திற்கு நல்ல அமைப்பு. அனைத்து காரியங்களிலும் வெற்றி. பொருளாதாரத்தில் ஞானம் உண்டு. உயர் பதவி உண்டு. போராட்டத்தை அதிகம் சந்திக்கக்கூடியவங்க. சுக்கிரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, மனம் உள்ளவங்க, அழகானவங்க, விடாமுயற்சி உள்ளவங்க, சராசரி உயரம் உள்ளவங்க, அழகான சருமத்தை உடையவங்க, பயந்த சுபாவம் உடையவங்க, நகைச்சுவையாக பேசுவாங்க, பிறருக்கு உதவக்கூடியவங்க, அனைவரிடமும் நட்பாக பழகுவாங்க, மனம் திறந்து பேசக்கூடியவங்க, பண்பு நிறைந்தவங்க. சூரியன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவங்க, பிறர் உதவியால் முன்னுக்கு வரக்கூடியவங்க, வெற்றி என்பது அரிதாகவே கிடைக்கக்கூடியது. சந்திரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அழகான வசீகரமான தோற்றம் உடையவங்க, மனதில் எப்போதும் கவலையோடு காணப்படுவாங்க, நேர்மையானவங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, பிறருக்காக தியாகம் செய்யக்கூடியவங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, மாணவர்கள் நன்றி மறவாதவங்க. அடுத்தது வந்து செவ்வாய் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, வாழ்நாளில் அதிக கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்க, எந்த காரியத்தை செய்தாலும் ஆலோசிக்காமல் செய்துவிட்டு பிறகு கஷ்டப்படக்கூடியவங்க, விட்டு கொடுக்காதவங்க, உண்மை, நேர்மை, மேன்மை இவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாதவங்க, எப்போதும் கோபத்தோடு காணப்படக்கூடியவங்க, பேச்சில் கெட்டிக்காரங்க. ராகு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, பொருளாதாரத்திற்கு நல்ல அமைப்பு இருக்கும். அனைத்து காரியத்திலும் வெற்றி. சுவாச பிரச்சனை உண்டு. பொருளாதாரத்தில் திருப்தி இருக்காது. மூத்த சகோதரர்கள்ட்ட கருத்து வேறுபாடு உண்டு. குரு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். படித்தவங்க பணத்தை பெரிதாக கருதி பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க. தத்துவ ஞானிகள், பேரும் புகழும் அடையக்கூடியவங்க, அடிக்கடி விவாதத்திற்கு உள்ளாகக்கூடியவங்க, மனிதாபிமானம் நிறைந்தவங்க, கனவு காணக்கூடியவங்க, அடிக்கடி பல பிரச்சனைகள் அவதிப்படக்கூடியவங்க, அன்பு கருணை மிக்கவங்க, அவ்வப்போது எதையாவது நினைத்து கொண்டு யோசனையில் ஈடுபடக்கூடியவங்க, தனக்குத்தானே செய்த தவறுகளை நினைத்து வருத்தக்கூடியவங்க, கஷ்டம் வந்தாலும் விடாமுயற்சியுடன் அவற்றை சமாளிக்கக்கூடியவங்க, கதைகள் மிக பெரிய பதவியும் பெறக்கூடியவங்க. அடுத்தது வந்து சனி நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ராஜதந்திரம் அறிந்தவங்க, மகா புத்திசாலிங்க, கர்வம் உள்ளவங்க, சந்தோஷமான இருப்பாங்க, ஞானம் உள்ளவங்க, ஞானம் செய்யக்கூடியவங்க, யோகமும் உண்டு. குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடியவங்க, வெளிநாட்டு வருமானம் உண்டு, எந்த கஷ்டத்திலும் வளைந்து கொடுக்காதவங்க, செய்யக்கூடிய சக்தியெலாம் அவங்கள்ட்ட இருக்கும். புதன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பயப்பட மாட்டாங்க, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையக்கூடியவங்க, வீண் வாங்க மாட்டாங்க, உத்தியோகம், தொழில் மற்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பெயரையும் அடையக்கூடியவங்க, சாதி மதத்திற்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க, பிறர் மனதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது கும்பராசியுடைய காரகத்துவங்கள் மற்றும் பாவபலங்கள். அதை பற்றி தான் நாம் பார்த்தோம்.